ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ மூணாவது ப்ரோமோவும் வெற்றிகரமாக வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. எஃப்ஜேவை பொழக்கிற ப்ரோமோ தான். சரியான கேள்விங்க, இது உண்மையிலே கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம இந்த வாரம் இதை இவ்வளோவா நோட்டீஸே பண்ணல, ஆனால் கேட்க வேண்டிய கேள்வியை தரமாக கேட்டுக்கிறாரு. ஸோ இந்த ப்ரோமோ பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். என்ன பார்த்தீங்கன்னா, ஆதிரை எஃப்ஜேவோட அந்த லவ் கண்டென்ட் பற்றி ஒரு கேஸ் போயிருக்கு, உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம எஃப்ஜே என்ன பண்ணிடுவார், கேஸை எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி, ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக கேஸை முடிச்சிடுவார். எவ்வளோ ஒரு என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் இது? இது பேர் தான் ஒரு பிஹேவியர் சொல்லுவாங்க, அது மாதிரி போல். ஸோ சீக்கிரமாக கேஸை முடிச்சிட்டார். ஸோ ஆதிரையும் வீட்டில் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நான் கேஸை பற்றி என்னை பேசவே விடலாமல் அதுக்குள்ளே இதாகிறேன்றான். இதில் தோற்றுட்டு ஏதோ ஜெயிச்சவன் மாதிரி பேசியிருந்தார். அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாரு, என்ன ரீசன் சொல்கிறாரு, விஜய் சேதுபதி இதே கொஷின் கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, லைம் லைட் எடுக்க பார்க்குறாங்க, டாஸ்கில் நல்ல பேர் எடுக்க பார்க்குறாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு புருடா விட்டோ நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததே கிடையாது. இவருக்கு என்னென்னா, இவர் பேர் கெடக்கூடாது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் அப்படின்னு சொல்லி, அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க பார்த்தாரு. விஜய் சேதுபதி புஷ்டார். ஆதிரையும் கொஞ்சம் எமோஷ்னலும் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இது அதை வேறு இடத்துல கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சிருந்தான். ஏங்க அப்புறம் எதுக்கு இந்த டாஸ்க்கு வேறு இடத்துல டிஸ்கஸ் பண்ணலான்னா, அப்படின்னு இந்த ஒரு டாஸ்க்கே தேவையில்லை. நீ வேறு வாரம் கடைசியில் தானே டிஸ்கஸ் பண்ணுற. மொத்தமாக கண்டஸ்டன்ட் இருக்கிறோட கோரிக்கையே நிறைவேற்ற தான் அந்த டாஸ்க்கு. நீ இஷ்டத்துக்கு தோற்றுட்டு போயிட்டா உனக்கு பேசணும், இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாதா உன்னால் அப்படின்னு தான் எனக்கே கேட்க தோணுது. சரியான ப்ரோமோ. இந்த விஷயம் இந்த எபிசோடில் நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். பாய்.